சமூக நீதி மற்றும் அமைதி மற்றும் சட்ட நிபுணர் கூட்டமைப்பு நடந்த விருதை பற்றி சொல்லுங்கள். சமூக நீதி, அமைதி மற்றும் சட்ட நிபுணர் கூட்டமைப்பு சார்பாக அரசியல் சாசன தினம் மற்றும் தேசிய சட்ட தினம் நிகழ்ச்சி இன்று மிக சிறப்பாக நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் சட்ட விழிப்புணர்வு மற்றும் விருதாளர்களுக்கு, சாதனையாளர்களுக்கு சிறந்த விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகள் வழங்கப்பட்டது எப்படி தேர்வு பண்ணீங்க? இது எப்படி தேர்வு பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அவங்கவுங்க வாழ்ற பகுதியில இந்த மக்கள் இப்படி நல்லது செய்யறாங்க, இந்த ஆசிரியர் இந்த நல்ல பணியை செய்யறாங்க, இந்த சமூக சேவர் இந்த நல்ல பணியை செய்யறாங்க, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குங்களா, மருத்துவர்கள், செவிலியர்கள், அந்த மாதிரி அவங்க பாராட்டி தெரிவிக்கிறவங்கள நாங்க தேர்வு செய்யறோம். ஸோ அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டவங்க இன்னைக்கு ஒரு 9-10 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த நிகழ்வு எத்தனை வருடத்துக்கு இத்தனை வாடி நடத்தப்படும்? வருடத்துக்கு வந்து சொல்றதை விட முக்கியமான தினங்கள் இருக்கு இல்லைங்களா, முக்கியமான தினங்கள்ல தினத்தை சிறப்பிக்கிறது மட்டும் இல்ல, அதற்காக பாடுபடுற மக்களை சிறப்பிக்கிறதும் நம்மளுடைய கருத்து இல்லைங்களா. அது என்ன சொல்றது, ரிபப்ளிக் டேவா இருக்கட்டும், அல்லது இண்டிபெண்டன்ஸ் டே, மே டே, விமன்ஸ் டே, இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். அதுல கான்ஸ்டிடியூஷன் டே முக்கியமானது. ஏன்னா அரசியல் சாசனம் அந்த திட்டமும் ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நேஷனல் டே, லா டே, சட்டம் எல்லாருக்கும் சமம் இல்லைங்களா. இந்த அரசியல் சாசன தினத்தையும் மக்கள் எல்லாரும் கொண்டாடணுங்கிறதுக்காண்டி தான் இப்ப எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். நீதிபதியே கலந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அதை மதிச்சு வாழ்ற மக்களையும் பாராட்டி அவங்களுக்குரிய விஷயங்களையும் தெரியப்படுத்தணுங்கிறது தான் நீதி அரசர், வழக்கறிஞர்கள், இனிமே பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள், பிரின்சிபால் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரையும் நம்ம பாராட்டி இந்த விஷயத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவங்கள ஹானர் பண்ணணும், மெயினா கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்க நோக்கம். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது ஒரு பக்கம், அவங்கள நல்ல வழி நடத்துறது ஒரு பக்கம், ஆனா அதன்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு பாராட்டுதல் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அதை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் பயணம் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அமைப்பு ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா, டெல்லி எடுத்துக்கோங்க, தலைநகர். செப்டம்பர் போயிருந்தோம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப போய் நிகழ்வுகள் அங்க நடத்திட்டு வந்தோம். அங்கங்க நம்ம பொறுப்பாளர்கள், நம்ம மக்கள், அந்தந்த பகுதியில் சேவை செய்யற மக்கள், அவங்களை தேர்வு செய்து அங்க இருக்க மக்களுக்கு அதே விழிப்புணர்வு, அவங்களுக்கு சட்ட ரீதியான உதவிகள், அது போக இந்த மாதிரியான பாராட்டுகள், நல்ல சேவை பண்றவங்களை, அடித்தட்டு மக்களை தேர்வு செய்து அவங்களுக்குரிய விஷயங்களை பாராட்டி நாங்க சிறப்பு செஞ்சிட்டு இருக்கிறோம். அது டெல்லி, கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஸோ காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இது வரைக்கும் நாங்க வாழ்ற வரைக்கும் அந்த மக்கள் சமுதாயத்தை நல்ல வழியில கூட்டி சேர்த்து அவங்களே அதே பாதையில வழி நடக்க, சட்டத்தை மதிக்க, நம்ம உண்மையை மதிக்க, அன்பு செய்து மக்களை வாழ, ஒற்றுமையில. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு அரசியல் சாசன தினம்? சகோதரத்துவம், சட்டத்தை மதித்தல், இந்த மாதிரியான பண்புகள்ல மக்களை வளர்த்தெடுத்து அந்த பாதையில வழி நடத்தும். இப்போ SIR கொண்டு வந்துருக்கா, எப்படி பாருங்க? அது பாத்தீங்கன்னா, நம்ம அமைப்பே பார்த்தீங்கன்னா நான் பொலிட்டிக்கல்னு சொல்லுவோம். அரசியல் அமைப்பு சார்ந்தது அல்ல. அரசியலே இல்லாம வாழ்க்கை இல்லை. உலகம் அரசியல் அமைப்பு யாரும் ஒரு தலைவர்கள் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாம அதை சொல்ல வரல. அந்தந்த விஷயங்கள் எதற்கு கொண்டு வரப்பட்டிருக்குதோ, SIRன்னு சொல்றாங்க, அதுல சீர்திருத்தங்கள் அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட். நம்ம தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறோமே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை விஷயங்கள் வந்தாலும் நம்ம கிட்ட இருக்க மக்கள் அதை தெளிவா புரிஞ்சு, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தெளிவா செயல்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. மிக்க நன்றி.